மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள் கேள்வி மற்றும் பதில் விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். படிக்கும் பிள்ளைகளுக்கும் போட்டித் தேர்வுகள் தயாராகும் போட்டியாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த திட்டங்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். தவறாமல் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறேன். கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. வாங்க கேள்வி பதிலுக்கு விளக்கத்துடன் போகலாம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா, அதாவது PMJA என்றால் என்ன? பதில்: ஏழை மற்றும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம். விளக்கம்: 2018இல் தொடங்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். உலகின் மிகப்பெரிய அரசு மருத்துவ காப்பீடு திட்டமாகும். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, அதாவது PMKSN திட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன? பதில்: விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடி நிதியுதவி அளிப்பது. விளக்கம்: 2019இல் தொடங்கப்பட்டது. 3 தவணைகளாக ரூபாய் 2000 வீதம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா எதற்காக தொடங்கப்பட்டது? பதில்: அனைவருக்கும் வங்கிக் கணக்கு. விளக்கம்: நிதி உள்ளடக்கம், அதாவது ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் பெற முக்கியமான திட்டம். ஸ்வச் பாரத் மிஷன், அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் நோக்கம் என்ன? பதில்: திறந்தவெளி கழிப்பை ஒழித்து சுத்தம் மற்றும் சுகாதாரம் மேம்படுத்துதல். விளக்கம்: இது 2014இல் தொடங்கப்பட்டது. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் என 2 பகுதிகளாக செயல்படுகிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா யாருக்காக? பதில்: வறிய குடும்ப பெண்களுக்கு இலவச LPG எரிவாயு இணைப்பு. விளக்கம்: இது 2016இல் தொடங்கப்பட்டது. மர அடுப்பு புகையால் ஏற்படும் உடல்நல பாதிப்பை குறைப்பதே நோக்கம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? பதில்: ஹவுசிங் ஃபார் ஆல், அதாவது அனைவருக்கும் வீடு. விளக்கம்: நகர்ப்புறம், அதாவது அர்பன், என்று கிராமப்புறம், அதாவது கிராமின் என 2 பிரிவுகள். வீடு கட்ட மானியம் வழங்கப்படுகிறது. அடல் பென்ஷன் யோஜனா என்றால் என்ன? பதில்: அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். விளக்கம்: 60 வயதிற்கு பிறகு ரூபாய் 1000 முதல் ரூபாய் 5000 வரை ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. முத்ரா யோஜனா PMMY திட்டத்தின் நோக்கம். பதில்: சிறு தொழில் தொடங்க கடன் வசதி வழங்குதல். விளக்கம்: சிசு, கிஷோர், தருண் என 3 வகை கடன்கள். அதிகபட்சம் 10 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அதாவது PMFY என்றால் என்ன? பதில்: விவசாயிகளுக்கு பயிரிழப்புக்கு காப்பீடு வழங்கும் திட்டம். விளக்கம்: இயற்கை பேரழிவு, மழை இல்லாமை போன்ற காரணங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை, அதாவது NEP 2020 முக்கிய நோக்கம் என்ன? பதில்: கல்வி முறையில் முழுமையான மாற்றம். விளக்கம்: 3+5+3+4 கல்வி அமைப்பு, தாய்மொழி முக்கியத்துவம், திறனடிப்படையிலான கல்வி வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஸ்டாண்ட் அப் இண்டியா, அதாவது ஸ்டாண்ட் அப் இண்டியா திட்டத்தின் நோக்கம் என்ன? பதில்: SC, ST மற்றும் பெண்கள் தொழிலாளர்களுக்கு தொழில் தொடங்க கடன். விளக்கம்: இதன் மூலம் 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடன். ஒவ்வொரு வங்கிக் கிளையிலும் குறைந்தது ஒருவர் பயனாளி. ஸ்கில் இந்தியா மிஷன் என்றால் என்ன? பதில்: இளைஞர்களுக்கு தொழில்திறன் பயிற்சி வழங்குதல் இதன் நோக்கமாகும். விளக்கம்: இது 2015இல் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதே முக்கிய இலக்கு. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பதில்: அரசு சேவைகளை டிஜிட்டல் வடிவில் மக்களுக்கு வழங்குதல் இதன் நோக்கமாகும். விளக்கம்: இ-கவர்னன்ஸ், இணைய அணுகல், டிஜிட்டல் கல்வி ஆகியவை முக்கிய அம்சங்கள் இதிலுள்ளன. பெட்டி பச்சாவோ பெட்டி படாவோ திட்டம் எதற்காக? பதில்: பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வியூக்குவிப்பு. விளக்கம்: பெண் குழந்தை விகிதம் குறைவதை தடுக்கும் சமூக விழிப்புணர்வு திட்டம். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது PMSBY என்றால் என்ன? பதில்: இது ஒரு விபத்து காப்பீடு திட்டம். விளக்கம்: இதனால் ஆண்டுக்கு 20 ரூபாய் பிரீமியமும், மரணம் மற்றும் முழு ஊனமுற்றால் 2 லட்சம் வழங்கப்படும். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது PMJJBY எதற்காக? பதில்:
இது ஒரு குறைந்த கட்டண உயிர் காப்பீடு. விளக்கம்: இதனால் ஆண்டுக்கு 436 ரூபாய் மற்றும் மரணத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தேசிய சமூக உதவி திட்டம், அதாவது NSAP, யாருக்காக? பதில்: இது மூத்தோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் திட்டம். விளக்கம்: இது ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. தமிழக அரசு திட்டங்கள், கேள்வி மற்றும் பதில்களை பார்ப்போம். இறுதியில் தொடங்கப்பட்ட ஆண்டும் தொடங்கியவர் யார் என்றும் பார்க்கலாம். இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் நோக்கம் என்ன? பதில்: சாலை விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் வரை இலவச சிகிச்சை வழங்குவது. விளக்கம்: 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டம் விபத்து நேரத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உடனடி சிகிச்சையை உறுதி செய்கிறது. புதுமை பெண் திட்டம் யாருக்காக? பதில்: இது அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் பெண் மாணவிகளுக்காக. விளக்கம்: இதனால் மாதம் 1000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் கல்வி விலகலை குறைப்பதே நோக்கம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன? பதில்: குடும்பத் தலைவியான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். விளக்கம்: இது பெண்களின் பொருளாதார சுயநிலையை மேம்படுத்த 2023 அறிமுகப்படுத்தப்பட்டது. இனிமேல் தமிழக அரசு திட்டங்கள் துவங்கிய ஆண்டு மற்றும் தொடங்கியவர் யார் என்றும் பார்ப்போம். தொடங்கிய முதல்வர், திட்டத்தின் பெயர் மற்றும் தொடங்கிய ஆண்டு. அம்மா உணவகம் 2013, ஜே. ஜெயலலிதா. அம்மா குடிநீர், அம்மா வாட்டர் 2013, ஜே. ஜெயலலிதா. இலவச மடிக்கணினி திட்டம் 2011, ஜே. ஜெயலலிதா. அம்மா மருந்தகம் 2015, ஜே. ஜெயலலிதா. அம்மா குழந்தை நல பெட்டி 2016. மேலும் அம்மா இருசக்கர வாகன மானிய திட்டம் 2018, எடப்பாடி கே. பழனிசாமி. அம்மா மினி கிளினிக் 2020, எடப்பாடி கே. பழனிசாமி. சமச்சீர் கல்வி முறை 2010, மு. கருணாநிதி. இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 2021, மு. க. ஸ்டாலின். மக்களை தேடி மருத்துவம் 2021, மு. க. ஸ்டாலின். இல்லம் தேடி கல்வி 2021, மு. க. ஸ்டாலின். முதல்வரின் காலை உணவு திட்டம் 2022, மு. க. ஸ்டாலின். புதுமை பெண் திட்டம் 2022, மு. க. ஸ்டாலின். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை 2023, மு. க. ஸ்டாலின். தமிழ் புதல்வன் திட்டம் 2024, மு. க. ஸ்டாலின். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பல பொது அறிவு வினாவிடைகள் விளக்கங்களுடன் முயற்சி சேனலில் இருக்கின்றது. தவறாமல் பாருங்கள். வீடியோக்களுக்கு முயற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.